ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி சிம்பிள் எனர்ஜியை பற்றின சில அப்டேட் உங்களுக்கு சொல்லலாம் அப்படின்னு தான் இந்த வீடியோ. இல்லை, சிம்பிள் எனர்ஜியை பற்றி அப்டேட் மட்டும் இல்லை, அதை பற்றின சில சுவாரஸ்யமான உண்மைகளை பற்றியும் நம்ம கொஞ்சம் புட்டு வைப்போமே அப்படின்றது தான் இந்த வீடியோவை பற்றி. நான் ஏற்கனவே சிம்பிள் எனர்ஜியை பற்றி ஒரு தெளிவான வீடியோ நான் போன வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் ஒரு லாங் டிலே, ஏன்னா நான் சிம்பிள் எனர்ஜியை பற்றி நான் அடிக்கடி இவங்க பிராண்டை ரெக்கமெண்ட் பண்ணக்கூடாது அப்படின்றதுனால ஒரு டிலே. இதில் உங்களுக்கு ரெண்டு விதமான கருத்து இருக்கும். சில பேர் ஆதரிப்பீங்க, சில பேர் போங்கடா அப்படின்ற மாதிரி நீங்கள் விட்டு போயிருப்பீங்க. சரி, இதில் நான் காமனாக இவங்க என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க, இது வரைக்கும் என்ன சொல்லியிருக்காங்க, இப்போ புதுசாக நிறைய அப்டேட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. சிம்பிள் எனர்ஜியும் அப்டேட்ஸ் கொடுக்காம இல்லை, நிறைய அப்டேட்ஸ் கொடுத்துருக்காங்க. அது எந்த அளவுக்கு உண்மையாக இருக்குது அப்படின்றத பற்றி நம்ம இன்றைக்கி வீடியோவில் பேச போகிறோம். நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். இதில் நிறைய சுவாரஸ்யமான சில தகவல் காத்துட்ருக்கு. வீடியோக்குள்ளே போகலாமா? சிம்பிள் எனர்ஜி சுஹாஸ் சும்மா இருக்கிறது இல்லை, ஏதோ ஒரு அப்டேட் ஒன்று கொடுத்துக்கிட்டே இருக்கார். யூடியூபர்ஸே சில பேர் இந்த நியூஸாக வெளியிடுறாங்களே, அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கண்டென்ட்டாக இருக்குதுன்னு சொல்லி போடுறாங்க. எனக்குமே இது நல்ல கண்டென்ட் தான் வச்சுக்கோங்களேன். ஏன்னா இப்போ இவி செக்டரில் நிறைய பேர் அப்டேட்ஸ் கொடுக்கறது இல்லை, எல்லாம் ரொம்ப லேட்டாக தான் வருது. ஆனால் ஒரு கம்பெனி இது வரைக்கும் ஒரு ஸ்கூட்டரும் வெளியில் வந்ததில்லை, ஆனால் அவங்களோட அப்டேட்ஸ் மட்டும் வீக்லி ஒன்ஸ் ஏதோ ஒரு அப்டேட் வருது. அதில் ஃபஸ்ட்டு அப்டேட் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. சிம்பிள் ஒன்று ஜூன்லேருந்து அவங்களோட ஃபுல் ப்ரொடக்ஷன் போகுதான். ஸோ நம்ம ஜூன்லேருந்து டெலிவரி ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்றது அது அவங்களோட ஃபஸ்ட்டு அப்டேட். ஓகே, அந்த ஸ்க்ரீன்ஷாட்டையும் நான் போடுறேன். ஸோ டெலிவரிஸ் பிகின் இன் ஜூன் அக்ராஸ் மல்டிபிள் சிட்டி இன் இந்தியா. அதாவது அவங்க இந்த சிட்டின்னு இல்லை, இந்தியாவில் இருக்கிற எல்லா சிட்டியுக்கும் டெலிவரிஸ் பண்ண போகிறாங்களா. எப்போக்குள்ளே? ஜூன் மந்த்துக்குள்ளே. இப்போ நம்ம ஏப்ரலில் இருக்கோம், மே ஜூனு ஒரே மாதம்தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு சென்னை சரௌண்டிங்கில் சிம்பிள் எனர்ஜி டீலர்ஸ் யாருமே கிடையாது. உங்கள் சரௌண்டிங்கில் ஏதாச்சும் டீலர்ஸ் இருந்தால் சொல்லுங்கள். ஒரு மாதத்தில் இந்தியா ஃபுல்லாக இவங்க டீலர் டிஸ்ட்ரிபியூஷன் சென்டர் ஆரம்பித்து இவங்க ப்ராடக்டை டெலிவரி பண்ணிவிடுவாங்களா? அது எந்த அளவுக்கு பாசிபிலிட்டி அப்படின்றத நீங்கள் யோசிச்சுக்கோங்க. இவங்க டெலிவரிஸ்ன்னு சொல்கிறாங்களா, இல்லை ஜூன் மாதம்தான் இவங்க பூஜை போட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறாங்களா அப்படின்ற கொஸ்டின் இருக்குது. ஆனால் இவங்க கிளியராக டெலிவரிஸ் பிகின் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஏதோ ஒரு பேட்சுக்கு டெலிவரி பண்ண போகிறதா நம்ம எடுத்துக்கலாம். அக்ராஸ் இந்தியா இது குலுக்கல் முறையில் அவங்க டெலிவரி பண்ண போகிறாங்களா? ஏன்னா ஓலா ஒரு மெகா ஃபேக்ட்ரி ஆரம்பித்து டெலிவரி லைன் ரொம்ப கம்மியாக இருந்ததுனால குவாலிட்டி செக் பண்ண முடியாமல் பேரை கெடுத்துக்கிட்டு இவ்வளோ பேர்கிட்ட சொன்ன வாக்குறுதியை காப்பாற்றணுமேன்றதுக்காக டெலிவரி பண்ணி வாங்கி கட்டிக்கிட்டது நம்மளுக்கு தெரியும். இவங்க ஒரு மாதத்துல இவங்க எல்லாத்தையும் பண்ண போகிறாங்களாம், பார்த்துக்கோங்க. ஓகே, இது ஒரு அப்டேட்டு. செகண்ட் அப்டேட்டு தான் தாறுமாறான அப்டேட்டு. உங்களுக்கு எந்த மாதிரியான ஸ்கூட்டர் வேணும்? நான் ஏற்கனவே 236 கிலோமீட்டர் ரேஞ்சு தர இந்த ஸ்கூட்டர் வேணுமா, இல்லை அடிஷ்னலாக 300 கிலோமீட்டர் ப்ளஸ் போகிற இன்னொரு ஸ்கூட்டர் ஒன்று அது வேணுமா? அதாவது ரெண்டு ஆப்ஷனாக கொடுக்குறாங்க. நீங்கள் 236 கிலோமீட்டர் ரேஞ்சும் நீங்கள் எடுத்துக்கலாம், இல்லை அடிஷ்னல் நீங்கள் பேட்ரி பேக்கை இன்க்ரீஸும் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட் வந்திருக்கு. அந்த அப்டேட்டோட ஸ்க்ரீன்ஷாட்டை நம்ம பெருசு பண்ணி பார்ப்போம். இப்போ ஸ்க்ரீன்ஷாட்டை பெருசாக்கியாச்சு. இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, மோர் ஆப்ஷன் தேன் எவர், ரேஞ்சு ஆப்ஷனல் ரேஞ்ச் 300 கிலோமீட்டர் ப்ளஸ், பேஸ் வேரியண்ட்டில் உங்களுக்கு 236 கிலோமீட்டர் வரும். ஆப்ஷனல் கெப்பாசிட்டி பேக்கேஜ் உங்களுக்கு 6.4 கிலோவாட். அதாவது ஆப்ஷனல் நீங்கள் எடுத்திங்கன்னா உங்களுக்கு 6.4 கிலோவாட் உங்களுக்கு பேட்ரி பேக், ஓவரால் ஃபுல் பேட்ரி பேக். பேஸ் வேரியண்ட்டு அப்படின்றது அவங்க ஸ்டார்டிங்கில் சொன்னாங்களே அந்த வேரியண்ட்டில் 4.8 கிலோவாட். இது பழைய கான்ஃபிகரேஷன். ஸோ இந்த ஆப்ஷனல் பேக்கேஜ் நீங்கள் எடுத்திங்கன்னா உங்களுக்கு 2 ரிமூவபிள் பேட்ரி வரும், ஒரு ஃபிக்ஸ்டு பேட்ரி வரும். இப்போ இந்த ஃபிக்ஸ்டு பேட்ரியோட கிலோவாட் எவ்வளோ அப்படின்றது தெளிவாக கொடுத்துருக்காங்க, 3.2 கிலோவாட். இதில் ஒரு ரிமூவபிள் பேட்ரி எடுத்தால் நீங்கள் 1.6 கிலோவாட். ஸோ 1.6 + 3.2 போட்டிங்கன்னா பேஸ் வேரியன்ட் 4.8 கிலோவாட்டு உங்களுக்கு அந்த பேஸ் வேரியன்ட் பேக் இருக்குது. அடிஷ்னல் 2 பேக் எடுத்திங்கன்னா, 2 பேட்ரி எடுத்திங்கன்னா அடிஷ்னலாக 1.6 நீங்கள் எடுத்திங்கன்னா உங்களுக்கு
ஓவராலாக 6.4 கிலோவாட் உங்களுக்கு கிடைக்கும். இதில் ஆல்ரெடி இவங்களோட ப்ரைஸ் வந்து 1,10,000. ஸோ இந்த 1.6 நீங்கள் அடிஷ்னலாக எடுத்திங்கன்னா உங்களுக்கு 1,44,999 ரூபா, அதாவது 145 ஆகுது. எக்ஸ்ட்ரா உங்களுக்கு வந்து எவ்வளோ ஆகுது, 35,000 உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஆகுது. ஸோ இந்த 1.6 கிலோவாட்டோட அந்த பேட்ரி பேக்கோட ப்ரைஸ் வந்து உங்களுக்கு 35,000 ருபீஸ். சரிப்பா, இதில் ஒரு அப்டேட்டு கொடுத்துருக்காங்க, நான் சொல்கிறேன். இதுக்கப்புறம் நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க நீங்கள் எந்த வேரியன்ட் சூஸ் பண்ணுறதுன்னு. நான் வந்து சிம்பிள் எனர்ஜி நீங்கள் வந்து எடுக்கணுமா எடுக்க வேண்டாமா அப்படின்றத நான் சொல்ல மாட்டேன். அவங்க கொடுத்தா நீங்கள் எடுத்துக்கோங்க. இது வரைக்கும் பேஸ் வேரியண்ட்டே ப்ரொடக்ஷன் லைனில் வரல. இவங்க ஆப்ஷனல் பேக் வேறு கொடுக்குறாங்க. இது வெறும் அப்டேட்டுக்காக கொடுக்குறாங்களா, இல்லை என்ன ஸ்ட்ராட்டஜி இவங்க மெயின்டைன் பண்ணுறாங்கன்னே எனக்கு ஒன்றும் புரியலையே. அப்போ புரிஞ்சாதான் நான் உங்ககிட்ட சொல்கிறதுக்கு. ஸோ இது ஒரு அப்டேட்டு, இவங்களும் அப்டேட் கொடுத்துருக்காங்க அப்படின்ற வரிசையில் இந்த அப்டேட்டை நீங்கள் எடுத்துக்கோங்க. சரி, இதுக்கப்புறம் ஒரு அப்டேட் இருக்குது. அந்த அப்டேட்டை வந்து நீங்கள் கேட்டிங்கன்னா எப்படி நீங்கள் ரியாக்ட் பண்ணுவீங்கன்னே எனக்கு தெரியல. அந்த அப்டேட்டை நான் பெருசு பண்ணி நான் காமிக்கிறேன். அதில் எக்கச்சக்கமான காமெடிஸ் இருக்குது, எக்கச்சக்கமான தகவலும் இருக்குது. ஓகே, மொத்தமாக அது வந்து ஃபேக் அப்படின்னு சொல்லி நம்ம ஒதுக்க முடியாது. சில காமெடி ஃபேக்டரும் இருக்குது, சில தகவலும் இருக்குது. அதில் எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது தெரியல. சரி பார்ப்போம். சரி, சிம்பிள் எனர்ஜி பார்ட்னர்ஷிப் வித் C4V டு செட்டப் செல் மேனுஃபேக்சரிங் இன் இந்தியா. இந்த வராத இந்த சிம்பிள் எனர்ஜியோட அந்த ஸ்கூட்டருக்கு செல் மேனுஃபேக்சரிங் வந்து இந்தியாவில் பண்ண போகிறதா C4Vன்ற ஒரு கம்பெனியோட இவங்க இணைந்து செல் மேனுஃபேக்சரிங்கில் ஈடுபட போகிறதா சொல்கிறாங்க. ஸோ இவங்க யூஸ் பண்ணுற கெமிஸ்ட்ரி ஆல்ரெடி தெரியும், NMC கெமிஸ்ட்ரி தான் யூஸ் பண்ணுறாங்க. இந்த NMC கெமிஸ்ட்ரியிலேயே இவங்க வந்து ரொம்ப அட்வான்ஸ்டு ஃபீச்சராக இவங்க வந்து ஃபயர் ப்ரூஃபோட பண்ண போகிறாங்க அப்படின்றது தான் தெரியுது. ஏன்னா இவங்க குறிப்பாக இங்கே சொல்கிறது என்னென்னா, யூட்டிலைசஸ் செல் வித் இண்டஸ்ட்ரியலைஸ் லீடிங் சேஃப்டி அண்ட் ஹை எனர்ஜி டென்சிட்டி. ஸோ ஹை எனர்ஜி டென்சிட்டி அப்படின்றது மென்ஷன் பண்ணாலே அது NMC கெமிஸ்ட்ரியில் தான் அவங்க இன்னமும் அவங்க டிபெண்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது ஹையர் எனர்ஜி டென்சிட்டி தேன் LFP பேட்டரி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் லாங்கர் லைஃப் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இவங்க சொல்கிறது என்னன்னா, லித்தியம் அயன்லேயே ஏதோ புது டெக்னாலஜி, அது ஒரு சேஃபஸ்ட் டெக்னாலஜி அப்படின்னு சொல்கிறாங்க. அது நடைமுறையில் எப்படி இருக்குது, இன்னும் ஸ்கூட்டர் வரல, அந்த ஸ்கூட்டரில் பேட்ரி போட்டு பேட்ரி வந்து நம்ம கைக்கு வந்து அது வந்தால் தான் உண்டு. ஸோ இது எப்படி இருக்க போகுது அப்படின்னு தெரியல. இவங்க ஃபாஸ்ட் சார்ஜிங்கை ரொம்ப ரிலே பண்ணியிருக்கிறதுனால மேபி LFP அதுக்கு சூட் ஆகாதுன்னு நினைக்கிறாங்களோ, இல்லை LFPலேயே அவங்க வந்து புது டெக்னாலஜி ஏதாச்சும் போகலாமே, அது சேஃபஸ்ட்டு டெக்னாலஜின்னு இருக்கும்போது அதுக்கு சுவிட்ச் ஓவர் ஆகலாம். ஏன் அது ஆக மாட்டாங்கன்னு தெரியல. அடம் பிடிச்சிக்கிட்டு நான் NMC கெமிஸ்ட்ரியில் தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி விஷயம் தெரியுது. பட் ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, இவங்க வந்து லித்தியம் அயன் பேட்டரியை வந்து நம்ம இந்தியாவிலேயே மேனுஃபேக்சர் பண்ண போகிறதா இந்த நியூஸ் தெரியுது. ஸோ இதனால் வந்து இவங்களுக்கு இந்த இம்போர்ட் சார்ஜஸ்லாம் கம்மியாகுது. உள்நாட்டிலேயே நாங்கள் மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுனால பேட்ரி காஸ்ட் கம்மியாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இந்த சைன் அப்பே இப்போ தான் நடக்குது அப்படின்னும் போது இந்த பேட்டரியெல்லாம் எப்போ தயாரித்து இது எப்போ வந்து வெளியில் வர்றது அப்படின்றது ஒரு கேள்வி இருக்குல்ல. நீங்கள் இப்போ தான் சைன் அப் பண்ணுறீங்க, இவங்க ஆல்ரெடி ஒரு எக்ஸிஸ்டன்ட் கம்பெனி நிறைய மேனுஃபேக்சரிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்களா, இல்லை இன்னமேல தான் நீங்கள் சைன் அப் பண்ணி புது டெக்னாலஜியை உருவாக்க போகிறீங்களா? அப்படின்னா நீங்கள் ஒரு மாதத்தில் எப்படி டெலிவரி பண்ணுவீங்க அப்படின்ற கேள்வி இருக்குல்ல. ஸோ இந்த நியூஸ் ஏன் முன்னாடியே சொல்லலை? இது வந்து பழைய நியூஸை நீங்கள் இப்போ சொல்கிறீங்களா, இல்லை என்ன உங்களோட ஃபார்முலா? நீங்கள் இப்போ சைன் அப் பண்ணால் நீங்கள் ஒரு 1 இயர் 2 இயர் எடுத்துகிட்டு தானே இந்த டெக்னாலஜிலாம் வெளியில் வரும். அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணுற இப்போ டெக்னாலஜி என்ன அப்படின்றது கொஞ்சம் விளக்கமாக சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். இன்னொரு சூப்பரான ஒரு காமெடி இருக்குது, அதை நான் படித்து காட்டுறேன். மோஸ்ட் அட்வான்ஸ்டு லித்தியம் அயன் பேட்டரி டெக்னாலஜி விச் பவர் சிம்பிள் எனர்ஜி அப்கமிங் 2-wheeler அண்ட் 4-wheeler ஃபார்ம் ஃபேக்டர். இது என்ன, இது புதுசாக இருக்குது, உங்கள் ரூட்டே புதுசாக இருக்குது. ஃபஸ்ட்டு 2-wheeler தரேன் நீங்கள், அதில் 2 பேட்டரி தரேன் நீங்கள், இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 4-wheeler. ஸோ நீங்கள் 4-wheeler தான் தயாரிக்க போகிறீங்க அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கலாமா? சரிப்பா, இதெல்லாம் எப்போ வரும்? இப்போ 2022, நீங்கள் 2050க்கான பிளானை நீங்கள் இங்கே சொல்கிறீங்களோ? ஓகே, இது வந்து ஃப்யூச்சரில் நீங்கள் இதெல்லாம் பண்ண போகிறீங்க, அதுதான் இங்கே புரியுது. ஓகே, ஸோ வியூவர்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கிறது என்னென்னா, சிம்பிள் எனர்ஜி இஸ் அ ஃப்யூச்சர் கம்பெனி. அதாவது 2050 லான்ச் ஆக போகிற அந்த ப்ராடக்டை பற்றின டீட்டெயில்ஸை வந்து 2022 நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க. அதுதான் இப்போ புரியுது. ஏன்னா அவங்க இப்போ தான் செல் மேனுஃபேக்சரிங்கில் கையெழுத்து போட்டிருக்காங்க. அவங்க இப்போ தான் வந்து அடிக்கால் நாட்டியிருக்காங்க அந்த
2050 வரப்போகிற இவங்களோட ஸ்கூட்டரும் காருக்கும் இப்போ தான் வந்து அடிக்கல் நாட்டியிருக்காங்க. ஸோ இந்த மேலே அவங்க வந்து பூஜை போட்டு அவங்க வந்து ஆரம்பித்து 2050 இல்லை 2060 உங்களுக்கு டெஸ்லா மாதிரி ஒரு சிம்பிள் எனர்ஜியில் ஒரு காரோ இல்லை வந்து உங்களுக்கு ஸ்கூட்டரோ இப்போ சொன்னாங்களே அந்த ஸ்கூட்டரோ வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சரி, நான் சிம்பிள் எனர்ஜியை பற்றி ரொம்ப கலாய்க்கிறேனே அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன்னா பார்க்குறதெல்லாம் அப்படி இருக்குங்க. ஏன்னா ஓலா கூட இவ்வளோ அப்டேட் கொடுக்கல. ஓலா பாருங்கள், நிஜமாகவே ஓலா வந்து நிறைய புது டெக்னாலஜியில் சைன் அப் பண்ணியிருக்கேங்க. ஆனால் பவிஷ் வந்து இது வரைக்கும் அவர் பெருசாக அதை பற்றி விளம்பரம் பண்ணலை. ஏன்னா தே பேக்ஃபயர்டு. ஏதோ அவங்க கொஞ்சம் அவங்களோட கெட்ட காலமோ இல்லை டைம்லைன் டெலிவரிஸ் அவங்களால ஒழுங்காக பண்ண முடியாதனால குவாலிட்டி செக்கில் வந்து மிஸ் பண்ணதுனாலையும் பேரை கெடுத்துக்க வேணாம், எதாக இருந்தாலும் நம்ம வந்து செஞ்சு காட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம விளம்பரப்படுத்தலாம் அப்படின்ற மாதிரி இருக்காங்களோ என்னமோ. பட் ஓலாலேருந்து இவ்வளோ அப்டேட்ஸ்லாம் வரல. ஆனால் ஒரு ஸ்கூட்டரே வெளியில் வரல. ஸ்கூட்டர் ஏதோ ஒரு ஸ்க்ரூ கூட சிம்பிள் எனர்ஜி பேர் போட்டு வெளியில் வராத இந்த ஒரு கம்பெனியை அவங்க விளம்பரப்படுத்துறதை மட்டும் பாருங்கள். லீடிங் ஈவி இண்டஸ்ட்ரி. இவங்க எப்போ லீடிங் ஆனாங்க அப்படின்றதே ஒரு கேள்விக்குறி. இந்த லீடிங்கில் பார்த்தீங்கன்னா நீங்கள் 2 வீலர் 4 வீலர் அட்வான்ஸ்டு லித்தியம் டெக்னாலஜி இந்த மாதிரி கலராக வேறு ரீல்ஸ் போயிட்டே இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு அல்ட்ரா வயலட்னு ஒரு பைக் கம்பெனி உங்களுக்கு தெரியும். ரொம்ப வருஷமாக டெஸ்டிங் பண்ணுறாங்க. ரொம்ப வருஷமாக அது ஸ்ட்ரகிளிங். அவங்க வந்து இப்போ தான் ஸ்டார்ட் அப் கம்பெனி. அவங்க நிறைய டெக்னாலஜி அதில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதை நிறைய ரஃப்பாக டெஸ்ட் பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் இப்போ வந்து ஃபயர் ஆக்சிடென்ட்னால நிறைய ஈவி இண்டஸ்ட்ரி டெஸ்டிங்கை வந்து ரொம்ப விக்ரஸாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்களோட பைக்கோட டெஸ்டிங் வீடியோஸ் எல்லாம் அவங்க வெளியிடுறாங்க. ஆனால் அவங்க எக்காரணத்தை கொண்டும் மக்கள்கிட்ட வந்து ப்ரீ புக்கிங் ஸ்டார்ட்டுன்னு சொல்லி அவங்க வந்து பணம் இது வரைக்கும் வசூலிக்கலை. நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருந்தால் நீங்கள் வந்து ஜஸ்ட்டு ரெஜிஸ்டர் மட்டும் பண்ணுங்கள். ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் ரெஜிஸ்டர் மட்டும் பண்ணுங்கள். நாங்கள் எப்போ வந்து உங்கள் அந்த ஃபுல் ப்ரொடக்ஷனில் வருமோ அப்போ வந்து உங்களுக்கு முன்னுரிமை கொடுக்குறோம் அப்படின்றது மட்டும் தான் சொல்கிறாங்களே தவிர ப்ரீ புக்கிங்னு இது வரைக்கும் வாங்கலை. ஆனால் சிம்பிள் எனர்ஜி கடந்த ஒரு வருஷமாக ப்ரீ புக்கிங் அமௌண்ட்டை வச்சுக்கிட்டு அவங்க சொல்கிற கலர் ரீலை வந்து நம்ம டெய்லி கேட்டுட்டு இருக்கோம். இது வரைக்கும் எந்த ப்ரோக்ரஸும் வந்து நம்மளுக்கு தெரியல. மோட்டரில் வந்து 95% எஃபிஷியன்சி கொண்டு வரதாகவும் பிஎம்எஸில் வந்து நிறைய அப்டேட் கொண்டு வரதாகவும் நிறைய வந்து அப்டேட் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் எப்போ டெலிவரி? நான் என்ன சொல்கிறேன், ஜென்யூனாக இருக்குது. நீங்கள் வந்து சரி, நான் அக்செப்ட் இட். நீங்கள் வந்து ஒரு ஜென்யூன் கம்பெனி, யூ ஆர் ட்ரைங் டு பிரிங் சம் ஒண்டர்ஃபுல் ப்ராடக்ட். நீங்கள் வந்து சூப்பரான ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் மக்களோட பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி கொண்டு வரீங்க அப்படின்றதே நான் வச்சுக்கிறேன். ஆனால் எந்த லைன், அதாவது நீங்கள் 1 வருஷத்தில் கொண்டு வர போகிறீங்களா, இல்லை 2 வருஷத்தில் கொண்டு வர போகிறீங்களா, இல்லை 10 வருஷத்துக்கான பிளானை வந்து நீங்கள் இப்பயே சொல்லிகிட்டு இருக்கீங்களா? ஏன்னா நீங்கள் சொல்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து இப்போ நடக்கிற மாதிரி தெரியலையே. சிம்பிள் எனர்ஜியோ எந்த வண்டி வந்தாலும் டீலர்ஷிப் நெட்வொர்க் பக்கத்தில் ஓப்பன் ஆகிருக்கான்னு பாருங்கள். டெஸ்ட் ட்ரைவ் பண்ண முடியுதா அப்படின்றத பாருங்கள். இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து இவங்கக்கிட்ட புக்கிங் நீங்கள் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். அது லாஜிக்கான பாயிண்ட்டு. வராத ஒரு வண்டிக்கு நீங்கள் இப்பயே புக்கிங் பண்ணிட்டு வருமானு காத்துக்கிட்டு இருக்கிறதுல எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஸோ இதுதான் வந்து வியூவர்ஸ் கிட்ட நான் சொல்கிறது. ஸோ மேற்கொண்டு சிம்பிள் எனர்ஜி அப்டேட்ஸ் வந்தால் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ, பை.